வணக்கம் மக்களே, நாம் இப்போ பார்க்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா காய்கறி பர்ச்சேஸ். ஸோ இந்த வீக்குக்கு தேவையான காய்கறி வாங்கிட்டு வந்தாச்சுங்க. ஸோ இந்த காய்கறிங்களுடைய விலை கேட்டிங்கன்னா மயக்கமே வருதுங்க. என்ன பண்ணுறது, ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறி அளவாக தேவையானது மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சுங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம காய்கறி வாங்கும் போது அளவாக வாங்கிட்டு அதே மாதிரி சமைச்சிட்டு அதை வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா இப்போ அவ்வளோ விலை விற்கிதுங்க, அது 4 பேருக்கு யூஸ் ஆகட்டும். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு குறிப்போடு நான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேங்க. ஸோ பச்சை மிளகா நம்ம தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக பீட்ரூட் ரொம்ப சேர்த்துக்கணுங்க, அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸாவது சேர்த்துக்கணும். கொடை மிளகா சொல்லவே வேணாம், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைஞ்சிருக்கு. நிறைய வாங்க முடியாது, அட்லீஸ்ட் ஒரு மிளகா வாங்கி நம்ம சாம்பார் வைக்கும் போதோ இல்லை பொரியலுக்கோ இல்லை ஏதாவது ஒரு ரைஸ் செய்யும் போது போட்டுட்டா ரொம்ப நல்லது. கருவேப்பிலைங்க ஃப்ரீயாக கூட கொடுக்க மாட்டுறாங்க, அப்போல்லாம் தூக்கி தூக்கி கொடுத்தாங்க. 10 ரூபா கொடுத்தா தான் கொடுப்பேன்றாங்க. என்ன விலை விற்கிது. தக்காளி 80 ரூபாங்க. இதோட டீட்டெயில் வீடியோ லாங் வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன்.